சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நமக்காக ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நபரை, வேதத்துல மிக முக்கியமான ஒரு ஜபம். இந்த ஜபத்தை ஏறெடுத்த ஒரு மனிதனை வைத்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளுடைய ஜபத்தையும் நம்ம அப்படியே ஏறெடுக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அதாவது என்னன்னா, அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட பெற்றாள். அதாவது அந்த தாய் அவனை பிரசவிக்கும் போது அவள் துக்கம் மிகுந்த ஒரு சூழ்நிலை அவளுக்குள்ளே இருந்தது. அவன் தாய் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் போது அவளுடைய குடும்பம் துக்கம் மிகுந்ததாய் இருந்திருக்கலாம், சூழ்நிலைகள் துக்கமாய் மிகுந்ததாய் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு துக்கம் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறந்த ஒரு மகன் தான் இந்த யாபேஸ். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை எப்போ பிறந்ததோ தெரியல, நம்ம குடும்பமே அப்படியே நாசமா போயிடுச்சு, அந்த ஒரு பிளஸிங்கே நாங்க பார்க்க முடியல. சில பேரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து குடும்பத்துல எது எது இல்லையோ எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த தாய் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளையை பெற்று அதை பிரசவிக்க, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதும் சரி, கையில எடுக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை துக்கத்தோட இருக்கிற அந்த சூழ்நிலை தான் அந்த தாய்க்கு இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அவங்க கன்சீவா இருக்கும்போது துக்கமா இருந்து டெலிவரி டைம்ல சந்தோஷமா இருந்தா கூட நேம மாத்தி வச்சுக்கலாம். ஆனா அந்த பிள்ளையை டெலிவரி பண்ணி கையில அவங்க எடுக்கிற வரைக்குமே துக்கம் நிறைந்த ஒரு காலம் தான் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. இப்போ அந்த பேரு அவன் அப்படியே மாறினது. அது துக்கத்தின் மகனாய் இருந்த அந்த ஒரு மகனுடைய பெயரானது கனம் பெற்ற பாத்திரமாய் மாறுகிறதுக்கு என்ன காரணம்? முதலாவது வார்த்தை என்ன சொல்கிறது? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கூட பிறந்த சகோதரரை பார்க்கலும் அவன் கனம் பெற்றவனாய் இருக்க காரணம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்துல உங்களால நீ வந்ததுல இருந்து தான் எங்களுடைய காரியம் இப்படி போயிடுச்சு, நீ வந்ததுல இருந்து தான் எங்களுடைய ஆபீஸ் இப்படி ஆயிடுச்சு, நீ பண்ண மிஸ்டேக்குனாலதான் எல்லாமே போயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு உங்களை கார்னர் பண்ணி உங்களை திட்டிட்டு இருக்காங்களா? நீங்க பயப்படாதீங்க. யாபேசை அந்த ஊரே அவனுடைய துக்கத்தின் மகன்ற பேரை வச்சுதான் கூப்பிட்டாங்க. சகோதரர்கள், தாய் எல்லாருமே இவன் துக்கத்தோட வந்தவன், துக்கத்துல வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசினாலும் அவன் யாரை நோக்கி பார்த்தானா? கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் தாயை அவன் கேள்வி கேட்கிறான், அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்க்கவே தான் முதல் வார்த்தை சொல்லுகிறது, அவன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தானா. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ மனுஷர்களை பாராதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உன்னையும் கர்த்தர் கனம் பெற்ற பாத்திரமா இருப்பார், வைப்பார். அதாவது நீ எந்த சூழ்நிலையில இருக்கியோ, உன்னை சுற்றி யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அத்தனை பேர் நடுவிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உங்களை கனவீனமாய் காணப்படுகிற உன்னை கர்த்தர் கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்மளும் நம்மளுடைய சூழ்நிலையை, நம்மளுடைய இயலாமையே, நம்ம குடும்பத்தை நிறைய பேர் பாருங்களேன், நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன், நீங்க இப்படி இருக்கு, இந்த குடும்பத்துல நான் பிறந்ததுனாலதான் என்னால எதையுமே அச்சீவ் பண்ண முடியல, நீங்க இப்படி இருக்கிறதுனால, அதாவது எனக்கு ஏற்ற ஒரு வழிகாட்டிகளாய் நீங்கள் இல்லாததுனாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி குஞ்சி காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்க மற்றவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்களை உருவாக்கின தேவனை நோக்கி பார்க்கும்போது, நீ எந்த சூழ்நிலையில அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே சூழ்நிலை கர்த்தர் உன்னை நிற்க வைக்க வல்லவர். எப்படி பேதுரு தண்ணீருக்குள்ளே மூழ்கிற நிலைமையில கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து அவனை தூக்கி அதே தண்ணீரின் மேல் நிற்க வைத்தாரோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவரை நோக்கி சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய கருணைக்கரம் உன்னை தூக்கி நிற்க வைக்க வல்லதாயிருக்கும். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கனத்தை காண வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நோப்பிற்குள் ஆசிரியத்தை நிறைவு தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை சுற்றிலும் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதுக்காக உமக்கு நன்றி. அப்பா இந்த வேலையில ஏசப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல யார் யார் பொருத்தனை எடுக்கிறார்களோ
தன்னுடைய சூழ்நிலைகளை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள், தன் குடும்பத்தை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள், தன்னுடைய உற்றாரை, நண்பர்களை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய பெற்றோர்களை யார் யார் குறை சொல்லி கொண்டிருந்தாங்களோ அவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னால் இந்த காரியம் ஏன் நடந்ததுன்னா அவங்களால தான் இன்னும் மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்களோ, சூழ்நிலைக்கு குறைய சொல்லிட்டு இருக்காங்களோ, இந்த நேரத்தில் என் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. யாவே சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். அதுபோல யார் யார் உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கனம் பெற்றவர்களால் நீங்க மாற்றுங்க. நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.